அறிமுகப்படுத்தினா இந்தியால அப்படின்னு பார்த்தா போர்ச்சுகீசியர்கள். யாருப்பா? போர்ச்சுகீசியர்கள். அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ டொபாக்கோ அப்படிங்கிறத இந்தியாவில் அறிமுகப்படுத்திய நபர்கள் அப்படின்னு கேட்டா போர்ச்சுகீசியர்கள். அப்போ போர்ச்சுகீசியர்களுடைய வருகை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாவே முக்கியமா நம்ம ஐரோப்பியர்கள் வருகையில முதலாவதா வந்தவங்க யாருதான்? போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் முதலாவதாக வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் டச்சுக்காரர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் டேனியர்கள் வந்தாங்க, பிரெஞ்சுக்காரங்க வந்தாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சௌஜன்யா பாபா. இப்ப போர்ச்சுகீசியர்கள், அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள், அதுக்கப்புறம் டேனியர்கள், அதுக்கப்புறம் இறுதியா வந்து பிரெஞ்சுக்காரங்க. இறுதியா வந்து யாரு? பிரெஞ்சுக்காரங்க அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஸோ இவங்க எல்லாம் நமக்கு வந்து முழுசா யார் யார் வந்திருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ எழுதி வச்சுக்கலாம். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம முக்கியமா பார்க்க இருக்கிறது, விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா 3 மாதங்கள்ல தீர்ப்பு கொடுக்கணுமா? ஒரு விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டா இருந்துச்சுன்னா எங்க சார்? உயர்நீதிமன்றங்கள்ல. சோ உயர்நீதிமன்றங்கள்ல ஒரு விசாரணை முடியுது அப்படின்னு சொல்லிட்டா எத்தனை மாசத்துல நம்ம தீர்ப்பு கொடுத்துடணுமா? 3 மாசம் தான். சோ 3 மாசத்துல அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரு சார் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இதை கன்ஃபார்ம் பண்றாங்க. 3 மாசத்துல நீங்க என்ன பண்ணிடணும்? தீர்ப்பு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது இன்னைக்கு உண்டானதுல முக்கியமானதா பார்க்கப்படுது. உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு சொல்றாங்க. ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் அப்படின்னு சொல்லி இல்ல அது இல்ல. அதனாலதான் அவங்க கிட்ட நானு விசாரணை முடிஞ்சு 3 மாசங்கள்ல நம்ம தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கா? சுப்ரீம் கோர்ட். யாருக்கு சொல்லியிருக்காங்க? ஹைகோர்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இப்ப நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹைகோர்ட் அப்படி தலைப்பு போட்டுங்க. ஏன்னா உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கின்ற போது ஹைகோர்ட்டை பத்தி நம்ம சில விஷயங்கள் படிச்சுக்கலாம். ஹைகோர்ட். அப்ப ஹைகோர்ட் அப்படின்னு சொன்னாவே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட் அப்படிங்கிறது பார்ட் 6. ஹைகோர்ட் அப்படின்னு சொன்னாவே பார்ட் 6ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஹைகோர்ட்னா பார்ட் 6. சோ ஆன்லைன்ல ஒருத்தங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஆன்லைன் கிளியரா இருக்கு. ஏதோ சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா? நோ சார். இந்த சவுண்ட் இல்ல. சோ அப்ப உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொன்னாவே பார்ட் 6. உயர்நீதிமன்றம்னா பார்ட் 6. இதோட ஆர்டிகிள் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா எழுதி வச்சுங்க. 214 இருந்து 232 வரைக்கும் 214, 232, 214, 232, 214 இருந்து 232 வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எதோடதுப்பா? முக்கியமான ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்ட் 6. ஆர்டிகிள் 214, 232 அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரி, இதோட ஆக்ட்னு கேட்டாங்கன்னா ஹைகோர்ட் ஆக்ட் அப்படின்னு கேட்டாவே 1861, 1861, 1861, 1861 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹைகோர்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. சோ இதுல அடிஷனல் நிறைய பார்த்திருக்கோம். ஆதித்யா ஒன்னு சொல்லுப்பா. 1861 அடிஷனல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கறது உருவானது இந்த வருஷம் தான். 1861 பார்த்திருக்கோம். அப்படிதானே? ருத்ரகணி ஒன்னு சொல்லுப்பா. பிரிட்டிஷ் இந்தியாவில முத இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆனது, எஸ்டாப்ளிஷ்ட் ஆனது அப்படிங்கிறது இந்த வருஷம் தான். 1861. கைல்வெளி ஒன்னு சொல்லுமா. இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் சார். சோ இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த 1861 தான். இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். இன்னைக்கு நம்ம பார்த்தது ஹைகோர்ட் ஆக்ட். ஏன்னா நம்ம வந்து உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்க இருக்கிறது சோ ஹைகோர்ட்டை பத்தி பாத்துருவோம், சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பாத்துருவோம். பாத்துலாமா? அப்ப ஹைகோர்ட்னா பார்ட் 6. ஆர்டிகிள் 214 இருந்து 232. சரியா? ஆக்ட் 1861, 1861. அப்படி உருவான முதல் 3 ஹைகோர்ட் எழுதி வச்சிருக்கோம். முதல் 3 ஹைகோர்ட்ஸ் 1861ல ஆக்டின் படி 1862ல 1862ல நீங்க ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். MBC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். MBC
ஸோ எம்பிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ இது முக்கியமானது. எம்பிசி அப்படின்றது மெட்ராஸ் பாம்பே கல்கட்டாங்க. மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா. ஸோ மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா அப்படிங்கிற அடிப்படையில் இது உருவாயிருக்கு அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா. அப்ப ஆக்ட் இப்போ 1861 1861 ஆக்ட். ஆக்ட் வந்து 1861. ஸோ அப்போ முதல்ல உருவான ஹைகோர்ட்டோட எண்ணிக்கை 3. என்ன ஷார்ட்கட்? எம்பிசி. எம்ன்றது மெட்ராஸ், பிங்கிறது பாம்பே, சிங்கிறது கல்கட்டா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 1866 1866 அப்படிங்கறதுல 1866 அப்படிங்கிற அடிப்படையில தான் என்னன்னா அலகாபாத், உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத் அப்படிங்கிற பிளேஸ்ல இப்ப பிரயாகராஜ்னு மாறி இருக்கு அந்த பேரு. அலகாபாத்ங்கிற பேர் வந்து பிரயாகராஜ்னு. எப்பவுமே ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும் போது, அதை கரண்ட் அஃபேர்ஸா படிக்கும் போது இப்படியான மைண்ட் செட்ல தான் நம்ம படிக்கணும். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது இந்தியன் பாலிட்டி. என்னங்க? இந்தியன் பாலிட்டி. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் தான், முதல் பக்க செய்தி தான். இத முதல் பக்க செய்தியா மத்தவங்க படிக்கும் போது அவங்களுக்கு நியூஸ், நமக்கு படிக்கும் போது நாலேஜ். அது என்ன சொல்றது, சிலபஸா படிச்சுக்கணும். அப்ப ஹைகோர்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம் உருவாயிருக்கு? 1861 ஆக்டின் படி 1862 உருவாயிருக்கு. அப்படிதானே ஆக்ட் அப்படிங்கிறது. சோ ஹைகோர்ட் அப்படிங்கிறது எந்த பார்ட்ல வருது? பார்ட் 6. ஆர்டிகல் எதுல வருது? 214 இருந்து 232 வரை. சரியா, எழுதி வச்சுங்க. இதுவரை இந்தியாவுல 25 ஹைகோர்ட்ஸ் இருக்கு. சோ 25 ஹைகோர்ட்ஸ் ஆர் தேர். 25 ஹைகோர்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல ஆந்திர பிரதேஷ், இந்தியாவுல அதுல ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது தான் நமக்கு லாஸ்ட் ஒன். ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒன் அப்படிங்கறது சொல்லுவாங்க. சோ நமக்கு மொத்தம் 25 உயர்நீதிமன்றங்கள் அட் பிரசன்ட் வந்து இந்தியாவுல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. அட் பிரசன்ட் வந்து 25 அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இதுல இந்த உயர்நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல எவ்வளவு நீதிபதிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டா டஸ் நாட் மென்ஷன். அதை பத்தி குறிப்பிடல இவ்வளவு நீதிபதிகள் தான் இருக்கணும்னு சொல்லி. பட் உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 34 இருக்கலாம். இப்ப 38 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப 38 பேசுங்க. ஓகேப்பா. சரிம்மா. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ அட் பிரசன்ட் வந்து 38. பட் அதை பத்தி உயர்நீதிமன்றத்துல இதை பத்தி மென்ஷன் பண்ணல. எதை பத்தி? நீதிமன்றங்கள்ல எவ்வளவு நீதிபதிகள் இருக்கலாம், அதிகபட்சமா எவ்வளவு நீதிபதிகள் இருக்கலாம் அப்படிங்கற பத்தி சொல்லப்படல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹைகோர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா, இதுக்கான நீதிபதிகளை யாரு தேர்ந்தெடுப்பா அப்படின்னு கேட்டா ரெக்கமெண்ட் பண்றது கொலிஜியம். ரெக்கமெண்டேஷன் பை கொலிஜியம். ஹைகோர்ட் மாத்திரம் இல்ல, சுப்ரீம் கோர்ட்டும் கூட ரெக்கமெண்டேஷன் பண்றது அப்படிங்கிறது வந்து ஹைகோர்ட். சரியா? ஆனா யாரு செலக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா, பதவி பிரமாணம் செய்து வைப்பா அப்படின்னு கேட்டா இந்த நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நம்முடைய பிரசிடென்ட் தான், குடியரசுத் தலைவர். அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க, பதவி பிரமாணமும் செய்து வைப்பாங்க. அப்ப யாரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா கொலிஜியம். கொலிஜியம்னாவே நீங்க பிராக்கெட்ல எழுதிக்கணும் 1993. கொலிஜியம்னாவே எந்த வருஷம்? 1993. நோட்ஸ் எடுக்கிறீங்களா ஆன்லைன்ல? நோட்ஸ் எடுக்கிறீங்க. சோ 1993ங்கிறது கொலிஜியம். இது கார்த்தியா சொல்லப்பா. அதே 1993 நம்ம வேற என்ன பார்த்திருக்கோம்? யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் கவுன்சில், ட்ரிப், இந்த ட்ரிம், குறிப்பா என்ஹெச்ஆர்சி, எஸ்ஹெச்ஆர்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்ப உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றங்கள் உத்தரவு விசாரணை முடிஞ்ச 3 மாசங்கள்ல என்ன கொடுத்துடணுமா? தீர்ப்பு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. உயர்நீதிமன்றம் எந்த பார்ட்ல வரும்? பார்ட் 6. ஆர்டிகல் எதுல வரும்? 214, 232 அப்படிங்கிறது. சரி, இதோட ஆக்ட் எந்த வருஷம்? 1860. சரி, இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எத்தனை உயர்நீதிமன்றம் உருவாச்சு? 3. என்ன ஷார்ட்கட்? எம்பிசி. எம்பிசி என்ன? மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா. 1866 யாரு? அலகாபாத். அலகாபாத் இப்ப தற்போது என்ன பேர்? பிரயாக்ராஜ். அலகாபாத் தற்போது என்ன பேர் அழைக்கப்படுது? பிரயாக்ராஜ் அப்படிங்கறத எடுத்துக்கணும். எந்த ஸ்டேட்ல வருது? 4 மாதங்கள்ல தீர்ப்பு கிடைக்காவிட்டால்
அல்லது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நாளிலிருந்து 4 மாதங்களுக்குள் தீர்ப்பு கிடைக்காவிட்டால் அந்த வழக்கை வாபஸ் பெற வழக்குடன் தொடர்புடைய தரப்பினர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் மனு அளித்து புதிதாக விசாரணை மேற்கொள்ள வழக்கை வேறு நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றிக் கோரலாம். வழக்கில் எடுக்கப்பட்ட முடிவுக்கான காரணங்களை விளக்காமல் இறுதி தீர்ப்பளிக்கப்பட்ட 1 மாசத்துக்குள்ள முடிவுக்கான காரணங்கள் அடங்கிய முழுமையான தீர்ப்பின் விவரம் வெளியிடப்படாவிட்டால் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமர்விடமிருந்து வழக்கை வாபஸ் பெற்று வேறு நீதிபதிகளிடம் அமர்வின் விசாரணைக்கு மாற்றக்கோரிய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் மனு அளிக்கலாம். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. சமீபத்தில் உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வழங்குச்சு அப்படிங்கறத கேட்கலாம். விசாரணை முடிஞ்சிருச்சுனாவே எத்தனை மாசத்துக்குள்ள தீர்ப்பு கொடுக்கணும்? 3 மாசத்துக்குள்ள. அடுத்த தலைப்பு எழுதுங்க. இது ஹைகோர்ட்டை பத்தி ஒரு ஜஸ்ட் பார்த்துட்டோம். சரி, ரிமூவல். ஹைகோர்ட்டை பத்தி ரிமூவல் யாரு சார் அப்படின்னா பார்லிமெண்ட் தாங்க. சோ ஹைகோர்ட் அப்படிங்கிற நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பிரசிடென்டாக இருந்தாலும் நீக்கக்கூடிய உரிமை அவருக்கு இல்ல. சரி, அதே மாதிரி இவரை தேர்ந்தெடுக்கிறது தான் யாரு அப்படின்னு கேட்டா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆனா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா ஹைகோர்ட். இது நம்ம ஹைகோர்ட்டோட சீஃப் ஜட்ஜ். சாரி, இது வந்து யாரு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கவர்னர். யாருங்க? கவர்னர். கவர்னர் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது வந்து கவர்னர் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு. சீஃப் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். அப்ப தமிழகத்துக்கு வந்து தர்ம அதிகாரின்றவர் இருக்காரா? சொல்லுங்க கிருஷ்ணன். தமிழகத்துக்கு யாரு? எஸ் சார் நாங்க. நானும் சொன்னேன் எஸ் சார் நாங்க. இப்ப சொல்லுங்க கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா அப்படி அமைதியா இருந்தா நான் என்ன பண்றது? எதுக்காக வந்திருக்கோம்? தெரியலன்னா கேட்கணும்ல. அஜிதரன் தர்ம அதிகாரி. யாருப்பா? தர்ம அதிகாரி. தர்ம அதிகாரி அப்படிங்கிறவர் தான் தற்போது தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கிறார். சாரி ஜட்ஜ், சீஃப் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட். தர்ம அதிகாரி அப்படிங்கிறவர் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ். ஆர்லேக்கர் அப்படிங்கிறவர் தான் கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். அப்ப யாருங்க பதவி பிரமாணம் செய்து வைப்பா? கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். பேசுங்க. கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். சரியா? பதவியில இருந்து நீக்கிறது பார்லிமெண்ட். அதான் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இது வந்து இன்னைக்கு உண்டான முக்கியமான செய்திகள்ல ஒண்ணு முக்கியமானதா இருக்கு. ரெண்டாவது பாருங்க, யாரு வாசிக்கிறா? ஆன்லைன்ல ஒரு ஸ்டூடெண்ட் வாசிங்க பாப்போம். தமிழகத்தின் புதிய டிஜிபி ஆகிறார் மகேஷ்குமார் அகர்வால். வாசித்தது யாரு? சந்தியாவா? அம்பிகா சார். அம்பிகா ஃப்ரம் புதுக்கோட்டை. எஸ். தமிழகத்தினுடைய நியூ அப்படிங்கிற மாதிரி டிஜிபிங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அதான் டிஜிபியோட எக்ஸ்பான்ஷன். த ஹையர் ஆர்டர் போலீஸ் அப்படிங்கிற துறையிலேயே டாப் மோஸ்ட் இவங்க தான். அதுக்கப்புறம் கடைசி யாருன்னு கேட்டா கான்ஸ்டபிள். போலீஸ் கான்ஸ்டபிள் பிசின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் கடைசி. போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படிங்கறத கடைசி. அதோட ஹைராச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டர், அதுல ஹையஸ்ட் யாருன்னு கேட்டா டிஜிபி தான். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இவங்க தான் தலைமை காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ யாரு சார் இப்போ தமிழகத்துக்கான புதுசு டிஜிபி யாரு அப்படின்னு கேட்டா இதெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் தனியா போட்டு எழுதிக்கணும். இப்போ நீங்க கலவையா எழுதிக்கங்க. நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் இன் மே மந்த் அப்படிங்கிறப்போ சென்ட்ரல்ல ஸ்டேட்ல யார் யார் வர்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவீங்களா? சரி. அப்ப தமிழகத்தினுடைய புதிய டிஜிபி ஆகிறார் யாரு? மகேஷ்குமார் அகர்வால். பேசுங்க. மகேஷ்குமார் அகர்வால். யாருங்க நமக்கு வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு? சாய்குமார் ஐஏஎஸ். சாய்குமார் ஐஏஎஸ் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இப்ப டிஜிபி யாரு புதுசு? மகேஷ்குமார் அகர்வால். மகேஷ்குமார் அகர்வால். சிஎம் யாரு? ஜோசப் விஜய் அவர்கள். சரி, அப்படித்தானே? ஆர்டர் மாறுது. அந்த மாதிரி இருக்கிறப்ப பினான்ஸ் மினிஸ்டர் யாரு? மரிய வில்சன். பினான்ஸ் மினிஸ்டர் யாரு? மரிய வில்சன் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? சோ ஞாபகம் வச்சு. ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் விஸ்வநாதன். எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன். எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன். கோஆபரேட்டிவ் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ். பேசுங்க. காந்திராஜ் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் அருண்ராஜ். பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் அருண்ராஜ். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. ரூரல் டெவலப்மெண்ட் மிஸ்டர் ஆனந்த் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். சரியா? சோ அதே போல இந்து சமய அறநிலையத்துறை மிஸ்டர் ரமேஷ். இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு.
டாக்டர் டிகே பிரபு அப்படிங்கிறது. சமூக நீதித்துறை அமைச்சர் மிஸ்டர் வன்னியரசு அவர்கள். மிஸ்டர் வன்னியரசு அவர்கள். சிறுபான்மை துறை அமைச்சர் நலத்துறை மிஸ்டர் ஷாஜஹான். மிஸ்டர் ஷாஜஹான் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜ்குமார். யாருங்க? மிஸ்டர் ராஜ்குமார் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திருவாடனை. சொன்ன திருவாடனையில இருந்து ஆனா தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கு. சரி, போக்குவரத்து துறை அமைச்சர் சேலம் அப்படிங்கிற தொகுதியில கோட் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சாருன்னு கூட சொன்னேன் நான். விஜய் தமிழ் பார்த்திபன். விஜய் தமிழ் பார்த்திபன். விஜய் தமிழன் பார்த்திபன். விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்காங்களா? சரி, யார் வந்து தொழில்துறை அமைச்சர்? கீர்த்தனா. தொழில்துறை அமைச்சர் யாரு? கீர்த்தனா அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ இதெல்லாம் வந்து ஒரு புரோட்டோகால். யார் 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 என்ன மினிஸ்டர் இருக்காங்க. சரி, அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? சோ யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நட்டா. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான். விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டேவியா. ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். பெட்ரோலியம் துறை அமைச்சர் சுஜாதா சர்மா. புதுசா இருக்கிறவங்க கேட்டு வச்சிருக்கீங்க. சோ இது யூடியூப்லயும் இருக்கும், பேஸ்புக்லயும் இருக்கும். ஒரு தடவை பாத்துக்கங்க, ரிவ்யூ பண்ணிக்கங்க. சோ நாளைக்கு வந்து மே மந்தோட ஃபுல் டெஸ்டா? நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல மே மந்தோட ஃபுல் டெஸ்ட். மே மந்தோட ஃபுல் டெஸ்ட் சொன்னா வெறுமனே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இருக்காது, அது சார்ந்த அப்டேட்டட் ஜிகே இருக்கும். இப்ப நம்ம ஹைகோர்ட்டை பத்தி பேசியிருக்கோம்ல, மேபி அது வரலாம். 30% நம்ம 30 பேசியிருக்கோம். சரியா? அப்ப யாருங்க நியூ டிஜிபி? மகேஷ்குமார் அகர்வால். பேசுங்க, மகேஷ்குமார் அகர்வால். அடுத்து பாருங்க, நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்க சார்னா, பள்ளி மாணவிகளுக்கு 3 நாட்கள் மாதவிடாய் விடுப்புங்க. சோ அபோவ் 8th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்கூல்லயே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா 3 நாட்கள் மாதவிடாய் விடுப்பு அப்படிங்கிறது கேரள அரசு திட்டம். இதுதான் இந்தியாவிலேயே முதல் முறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கேரள சட்டப்பேரவையில உரையாற்ற வெள்ளிக்கிழமை வருகை தந்த ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத ஆர்லேக்கர். இவர் தான் கேரளாவோட ஆளுநர் தான். நமக்கு கூடுதல், தமிழகத்துக்கான கூடுதல். அப்போ ஒரு ஆளுநர் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் இருக்கலாமா? இருக்கலாம். சரியா? சந்தியா இது பண்ணிக்கோங்கம்மா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. சந்தியாவுக்கு நான் பேசுறது கேட்கலையா? சார், எஸ் சார். ஆளுநர் நியமனம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் அல்லது வந்து எந்த அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் சொல்லுது ஒரு ஆளுநரோட நியமனம். சரி, நீங்க மீட் பண்ணுங்க. உங்களுடைய நான் பேசுறது எனக்கே ரிப்பீட் ஆகுது. ஆன்லைன்ல நான் சொல்றேன் சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஆன்லைன்ல கயல்வெளி சொல்லுமா, ஆளுநருடைய நியமனம் பத்தி சொல்லக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட் எது? 7th Amendment Act, sir. 7th Amendment Act எந்த வருஷம்? 1956. 1956ல வேற என்ன விஷயத்தை அசோசியேட் பண்ணலாம்? Sir, 1956 தான் State Reorganization Act வந்தது, sir. So State Reorganization Act அப்படிங்கிறது 1956 இருக்கு. வேற அதன்படி வந்து அந்த டைம்ல வந்து 14 states under 6 UTs இருந்துச்சு, sir. சரி, ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 14 அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கறத வந்து மொழி வாரியாக மாத்தினாங்க அந்த ஆக்டின் படி. வேற 1956ல Hindu Special Marriages Act இருக்கு, sir. ஹிந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், இந்து திருமண சட்டம். சரியா? ஹிந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், சிறப்பு திருமண சட்டம் இருக்கு. வேற 1956ல IPR 2 இருக்கேமா, எகனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. IPR 2 அப்படிங்கிற Insurance Companies Act, sir. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கு, கம்பெனிஸ் ஆக்ட்ன்றது இருக்கு. இதெல்லாமே 1956ல நம்ம ஏற்கனவே அசோசியேட் பண்ண விஷயங்கள் தான்.
1956 அப்படிங்கிறது. Yes, sir. அப்ப ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 3 நாள் மாதவிடாய் விடுப்பு கொடுக்கக்கூடிய இந்திய மாநிலம் எது? கேரளா அப்படிங்கிறது. கேரளாவோட முதலமைச்சர் யார்? சதீசன். பிடி சதீசன். அப்ப அங்க யாரு ஆளுநர்னு சொல்லி பார்த்தோம்? ஆர்லேக்கர் அப்படி சொல்லி பார்த்தோம். கேரளாவுல எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தோம்? 140. யார் இப்ப ஆட்சியில் இருக்கிறா? யூடிஎஃப். யூடிஎஃப் அப்படிங்கிறது இருக்கு. ஆட்சியில் இருக்கிறது யாரு? யூடிஎஃப். கேரளாவோட கேபிட்டல் சிட்டி என்ன பார்த்தோம்? திருவனந்தபுரம். கேரளா பத்தி டீடைலா பேசிருக்கோமா? கேரளம் அப்படிங்கறதோட பொருள் என்ன? தென்னை மரங்களின் நிலம். கேரளம் அப்படின்னு சொன்னாவே தென்னை மரங்களின் நிலம். கேரா அப்படின்னா கோகனட்னு அர்த்தம். ஆலம்னா லேண்ட்னு அர்த்தம். கேரனா கோகனட், ஆலம்னா லேண்ட். அப்ப தென்னை மரங்களின் நிலம்ன்றது என்னது? கேரளம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ கேரள புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யாரு? சேரர்கள். என்னங்க? சேரர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ முக்கியமானது இன்னைக்கு உண்டானதுல பள்ளி மாணவிகளுக்கு 3 நாட்கள் மாதவிடாய். ஏற்கனவே உள்ள அரசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க பிங்க் அதமாக ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருந்தாங்க. அந்த பிங்க் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எதற்காக அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக. நம்ம தமிழக அரசு, முந்தைய தமிழக அரசு அதே மாதிரி பிங்க் ஆட்டோ, பிங்க் பஸ் அப்படிங்கறதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்படிதானே? இதெல்லாம் மகளிருடைய சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ எழுதி வச்சுங்க. அடுத்த மாற்றம் என்ன? இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. கர்நாடக முதல்வராக டி.கே. சிவகுமார் இன்று தேர்வாகிறார். இவர் முன்னாள் அதமாக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்தாரு. சோ யாரு வந்து முதலமைச்சராக இருந்தார்? சீதாராமையா முதலமைச்சராக இருந்தாங்க. சோ 2.5 வருஷம் இவர் முதலமைச்சராகவும் 2.5 வருஷம் நம்ம டி.கே. சிவகுமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததாக சோ முதல்ல முடிவு பண்ணதுனால இப்ப சோ நெக்ஸ்ட் 2.5 இயர்ஸ் அப்படிங்கிறது இவர் இருக்காரு. சோ 2 எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, லெப்ட் அண்ட் ரைட்ல. ஒருத்தர் லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. யாருங்க? ராகுல் காந்தி. ஒரு பக்கம் ராஜ்யசபாவோட எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே. போத் ஆர் காங்கிரஸ் பார்ட்டி. போத் ஆர் காங்கிரஸ் பார்ட்டி. விஜயலட்சுமி சொல்லுமா யார் லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர்? ராகுல் காந்தி. ராஜ்யசபாவோட எதிர்க்கட்சி தலைவர் நல்லா பேசுங்க. மல்லிகா அர்ஜுனா கார்கே. பேசுங்க. நான் சொல்லும் போது கவனமா கவனிக்கணும். நல்லா கவனமா கவனிச்சீங்கன்னா நல்லது. தெரியலன்னா கேட்கணும். சார் நீங்க சொன்னது எனக்கு இன்னும் சரியா புரியல சார், இன்னும் நான் எழுதல சார், மீண்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வாங்கணும். இப்ப நீங்க கவனிக்கலைங்கிறதுனாலதான் உங்களை கேட்கிறேன். கவனிக்கல. கிளாஸ் போயிட்டு இருக்கா? ஆன்லைன்ல போயிட்டு இருக்கா? அப்ப கர்நாடக முதல்வராக பொறுப்பேற்க இருக்கிறது யாரு? டி.கே. சிவகுமார். டி.கே. சிவகுமார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் யாரு? ராகுல் காந்தி. சோ ராகுல் காந்தி எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? ரேபரேலி. ரேபரேலி எந்த ஸ்டேட்ல இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. 2 தொகுதியில ஜெயிச்சாரா? ரேபரேலி உத்தரப்பிரதேசம் ஜெயிச்சாரு, கேரளா வயநாடு ஜெயிச்சாரு. கேரளா வயநாடு ஜெயிச்சாரு. இப்ப யாரு கேரளா வயநாட்டுல? பிரியங்கா காந்தி. பேசுங்க. பிரியங்கா காந்தி. மல்லிகார்ஜுன கார்கே ராஜ்யசபாவுக்கு. அடுத்த நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி கரண்ட் அஃபேர்ஸ் மே 30. சோ மே 30 அப்படிங்கிறதுல என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம். போர்க்கால பாலியல் வன்முறையா? பாலியல் வன்முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் இந்த பாலியல் அப்படிங்கிற வன்முறை? ஒரு பக்கம் போர் நடந்துட்டு இருக்கு, இதுல பாலியல் செக்ஸுவல் அதமாக இருக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட், செக்ஸுவல் அபியூஸ்மெண்ட் அப்படிங்கறதும் நடந்துட்டு இருக்கா? அத குறித்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஐநாவோட யாரோ பேசுறீங்க சார். ஒரு 2 minutes மட்டும் பெர்மிஷன் சார். அம்மா வெளியில நிக்கிறாங்க சார், ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க சார். ஓகேப்பா சார். தேங்க்யூ சார். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சரி பரவாயில்ல, அமைதியா போயிட்டோப்பா. அது வேற 2 நிமிஷம் சொல்லிட்டேனே. சரி ஓகே. ஐநாவோட கருப்பு பட்டியல் எழுதி வச்சுங்க. ஐநாவோட கருப்பு பட்டியல்ல முதல் முறையாக இஸ்ரேல் ரஷ்ய படைகளாங்க கருப்பு பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க ஐநா சபையில. ஏன்னா இந்த 2 நாடுகளுமே அவங்களை மதிக்கவே மாட்டாங்க. யுஎன்ஓவை மதிக்கவே மாட்டாங்க. இஸ்ரேலும் மதிக்கிறது இல்ல, ரஷ்யாவும் மதிக்கிறது இல்ல. ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் அடிச்சிட்டு இருக்கு. இஸ்ரேல் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை, லெபனான, இஸ்ரேல், ஈரான் இவங்க எல்லாம் தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய கருப்பு பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அந்த ரிப்போர்ட் அப்படிங்கறதுல வச்சிருக்காங்க. புரியுதா? பிளாக் டாக்குமெண்ட் அப்படிங்கறதுல வச்சிருக்காங்க. சோ லெபனான்ல நாளொன்றுக்கு 11 குழந்தைகள் பாதிப்பா. எதுல சார்? எதுல அப்படின்னு சொல்லிட்டு யார் வாசிக்கிறா? ஆன்லைன்ல யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. உங்களுக்கு போர்டு கிளியரா இருக்கா? பரவாயில்ல, உங்களால வாசிக்க முடியும்னா வாசிங்க, இல்ல நான் வாசிக்கிறேன்.
உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ அதுதான் எனக்கும் இருக்கு. வாசிக்க முடியுமா? லெபனானில் நாள் ஒன்றுக்கு 11 குழந்தைகள் பாதிப்பு. ஐநா அது வரதான் சார் தெரியுது போர்டு. அது வருதான் தெரியுது இல்ல, கீழே வாசிங்க. லெபனானில் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையிலும் இஸ்ரேல் நடத்தவிருக்கும் தீவிரவாத தாக்குதலால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாளொன்றுக்கு சராசரியாக 11 குழந்தைகள் உயிரிழந்தனர் அல்லது காயமடைந்ததாக ஐநாவினுடைய யுனிசெஃப் கவலை தெரிவித்தது. எழுதி வச்சுங்க. கடந்த ஏப்ரல் 16 தாங்க போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுச்சு. ஏப்ரல் 16 அமெரிக்கா தலையீடு அப்படிங்கறது தலையிட்டு லெபனான் மீது போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஏப்ரல் 16 அறிவிக்கப்பட்டுச்சு. சரியா? போர் நிறுத்தம் இதெல்லாம் மெயின்ஸுக்கு முக்கியம், இன்டர்வியூஸுக்கு முக்கியம். அப்ப அறிவிக்கப்பட்டது. ஆனா இதுவரை 55 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. 212 குழந்தைங்க காயமடைஞ்சிருக்கிறாங்க. குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க பாருங்க அதிகமா. இந்த நிலையில சர்வதேச மனிதாபிமான சட்டங்களின்படி குழந்தைகளும் பொது கட்டமைப்புகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என யுனிசெஃப் அப்படிங்கறது அறிவுறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யுனிசெஃப். சரி, இதுல இன்னொன்னு முக்கியமான விஷயத்த நம்ம பாக்குறோம். 12 நாடுகளைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகள் உட்பட 27 அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. சோ பெண் குழந்தைங்க, பெண்கள் பாத்தீங்கன்னா பாலியல் வன்முறை அப்படிங்கிறது இந்த போர்க்கால இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கப்புறம் நம்ம இந்த நீட் கேஸ் அப்படி சொல்லி பார்த்தோம். ஆமா தானே? நீட் லீக் லெஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமிலிஸ். சோ அந்த மாதிரி ட்ராமடைஸ்ட் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த நீட் அப்படிங்கிற தேர்வு அப்படிங்கிறது எதனால ரத்து செய்யப்படுச்சு? கொஸ்டின் லீக்கேஜ். கொஸ்டின் பேப்பர் என்ன ஆயிடுச்சு? லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல. நீட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது யார் எழுதுவா? என்டிஏவா? அவங்க தான் எழுதுவாங்களா? என்ன கேள்வி கேட்கறேன்னு புரிஞ்சுட்டு பண்ணுங்க. என்டிஏ யார் எழுதுவா? சாரி, நீட் எக்ஸாம் யார் எழுதுவானா என்டிஏன்றீங்க. சோ யாரெல்லாம் மருத்துவம் படிக்க நினைக்கிறாங்களோ யூஜி அண்ட் பிஜி படிக்கக்கூடிய மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் கம்பல்சரியா? வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நீட்? நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கறத நீட் அப்படிங்கறத எடுத்துக்கணும். யாரு கண்டக்ட் பண்றா? என்டிஏ எக்ஸ்பான்ஷன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ இது இன்னைக்கு முக்கியமானதா இருக்கு. மகேஷ்குமார் அகர்வால் என்னவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு இல்லையா? சோ நியூ டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கறது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. தமிழ்நாடு கண்டினியூஸ் இட்ஸ் ப்ராக்ரஸ் இன் மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த்துக்கார் எழுதி வச்சுங்க. தமிழகம் தொடர்ந்து அப்படிங்கறது இம்ப்ரூவ் ஆகுதான். எதுல சார் அப்படின்னு சொன்னா மெட்டர்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய்மை அந்தமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க, தாய்மை அடைந்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய ஹெல்த்தும் பிளஸ் சைல்டு ஹெல்த் கேர் குழந்தைகளுடைய ஹெல்த்தும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இது உங்களுக்கு யூனிட் 6லயே படிப்பீங்க. இந்த ரிப்போர்ட்லாம் யூனிட் 6ல டிஎன்பிஎஸ்ல சிலபஸ்லயே வரும். யூபிஎஸ்சிக்கும் அது ரொம்ப முக்கியமானது. சோ இப்ப இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர் சொல்லியிருக்காங்க. அர்பன்ல எப்படி இருக்கு, ரூரல்ல எப்படி இருக்கு, மதர் ஹூ ஹேட் எனி சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்டென்டல் கேர் விசிட்ஸ், மதர் ஹூ ஹேட் அட்லீஸ்ட் 4 ஆன்டென்டல் கேர் விசிட், அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் பர்த்ல தமிழ் தாங்க நம்பர் 1ல இருக்கு. தமிழகம் 99% பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மருத்துவமனையில போய் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் பர்த் என்னன்னு தெரியுதா? முன்னொரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வீடுகள்ல இருக்கும். அப்படிதானே? வீடுகள்ல தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு யாருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீடுகள்ல கிடையவே கிடையாது. ரொம்ப எமர்ஜென்சினா கூட எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படிதானே? சோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பாருங்க. இன்ஸ்டிடியூஷனல் பர்த்ஸ் இன் பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ்ல 54%. அதே மாதிரி பர்த்ஸ் அட்டெண்டட் பை ஸ்கில்டு ஹெல்த் பர்சனல், ஸ்கில்டா இருக்கக்கூடியது 99%. அப்ப நல்லா இருக்குங்க. சைல்டு ஹெல்த்தும் சரி, அதே மாதிரி மேட்டர்னல் ஹெல்த்தும் சரி, சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், 90% ஆஃப் தி இந்தியன் பேபிஸ் ஆர் born இன் ஹாஸ்பிட்டல். இந்தியாவிலேயே 90% குழந்தைகள் எங்க தான் பிறகுறாங்க? ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் பிறகுறாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பாக்குறோம். சரியா? இது ரிப்போர்ட் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. சோ முக்கியமானது அப்படிங்கறத பாக்குறோம். சோ இது யாரு சார் சொல்லியிருக்காங்க? NFHS அவங்க தான் உறுதிப்படுத்துறாங்க. உங்களுடைய 6வது ரிப்போர்ட்டா NFHS ஓட 6வது ரிப்போர்ட். வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் NFHS
அப்படின்னு கேட்டா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அவங்க தான் சொல்லியிருக்காங்க. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 90% ஆஃப் தி பர்த்ஸ் அது ஒரு born in hospitals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் யாருங்க இந்தியாவுக்கான பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர்? ஜேபி நட்டா அவர்கள். ஜேபி நட்டா அவர்கள். தமிழகத்துக்கு அருண்ராஜ், மிஸ்டர் அருண்ராஜ் IRS, முன்னாள் ரெவன்யூ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்வீஸ் பாஸ் பண்ணவங்க, IRS பாஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. அருண்ராஜ் அப்படிங்கிறது he is also a doctor. he is also a doctor அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ முக்கியமானது இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்து எழுதி வச்சுங்க. ஆசிய விளையாட்டு அதமாக இருக்கக்கூடிய தகுதி தேர்வுல அந்த குவாலிஃபைங் அப்படிங்கிறது குவாலிஃபையர் அப்படிங்கறதுல யாரு சார் தகுதி பெற்றிருக்காங்க? வினேஷ் போகத். இந்த வினேஷ் போகத் எந்த விளையாட்டோட தொடர்புடையவன்னு பார்த்தோம்? ரெஸ்லிங். ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மல்யுத்தம். ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மல்யுத்தம் அப்படிங்கறதுல தான் இவங்க முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, அடுத்து வந்து சராசரிக்கும் குறைவாக தென்மேற்கு பருவமழையா? தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது முந்தைய ஆண்டை விட இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழைங்கிறது குறைவாக இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா பட் தென்மேற்கு பருவமழைனா சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொன்னாவே இது வந்து எந்த காலத்துல நிகழும் அப்படின்னு கேட்பாங்க. ஜூன் டு செப்டம்பர். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொன்னாவே ஜூன் டு செப்டம்பர். ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 2 மான்சூன் அப்படிங்கிறது வந்து மழையை கொடுக்கும். ஒன்னு சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பருவமழை, ரெண்டாவது நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பருவமழை. எழுதுறீங்களாப்பா? வடகிழக்கு பருவமழை. எஸ். கைவி வந்தாச்சா? எஸ் சார், வந்துட்டேன் சார். சரி, அதையும் ரிப்போர்ட் பண்ணிடணும் கிளாஸ்ல. கைவழி நான் வந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும். எஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு மீட்டிங் வந்து நீங்க வந்து ஒரு அஃபீஷியலா மாறுறீங்க. ஒரு கலெக்டரேட் உங்களுக்கு வந்து ஜூம் மீட்டிங் போட்டிருக்காரு, அல்லது கூகுள் மீட் போட்டிருக்காரு, இல்ல விர்ச்சுவல் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன்ல விர்ச்சுவல் மீட்டிங் இருக்கு. நீங்க ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பெர்மிஷன் கேக்குறீங்க. ஸோ கைவழி போய் கேட்டாங்க, சார் ஒரு எமர்ஜென்சி சார், நான் ஒரு 5 minutes லெஃப்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி லெஃப்ட் ஆயிட்டா மறுபடியும் உள்ள வரும்போது என்ன சொல்லிடணும்? அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடணும். இல்லைன்னா நீங்க வெளியிலேயே போயிட்டீங்கன்னு நினைச்சுப்பாங்க அவங்க. இது நான் இதுக்கு நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு மாத்திரம் சொல்லல, இன் ஃபியூச்சர். ஸோ ஆஃப்டர் அப்பாயிண்டிங் ஆஸ் ஒரு ஆபீசரா இருந்தா ஸோ யூ ஷுட் ஃபாலோ த ப்ரோட்டோகால். புரியுதா? எல்லாருக்குமே புரியுதா? அப்ப ரிப்போர்ட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஸ்வீட்டி வந்து நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்டு போயிருக்காங்க, ஆனா இன்ன வரைக்கும் வரல. அப்படிதானே? இன்ன வரைக்கும் வரல. ஸோ வரலன்றது நமக்கு, ஏன்னா நம்மகிட்ட ரிப்போர்ட் பண்ணல. இப்ப நான் வந்து எஸ்ஆர்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தனால கையோட வாய்ஸ் கேட்டு நானா கன்ஃபார்ம் பண்ணேன். அப்படிதானே? ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். விர்ச்சுவல் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, ரெகுலர் அந்த மாதிரி மீட்டிங்கா இருந்தாலும் சரி, லேட் ஆனாலும் ரிப்போர்ட் பண்ணணும், இது ஆப்ஷன்ஸ்னாலும் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வினேஷ் போகத் எந்த விளையாட்டு தொடர்புடையவங்க? சோ மல்யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்லிங். அவ தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது எந்த காலத்துல நிகழும்? ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவமழைங்கிறது நார்த் ஈஸ்ட் அக்டோபர் டு டிசம்பர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அக்டோபர் டு டிசம்பர். பாருங்களேன், இப்ப நம்ம ஊர்ல கள்ளச்சாராயம்ன்றது கள்ளக்குறிச்சியில சேர்த்தாங்கல்ல, பேசுங்க. கள்ளக்குறிச்சி அப்படிங்கறதுல வந்து இறந்தாங்க. இப்போ அதே போல மகாராஷ்டிராவில இந்த என்ன சார் கள்ளச்சாராயம். இந்த கள்ளச்சாராயம் அப்படின்னு சொன்னாவே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மெத்தனாலா எத்தனாலா? எத்தனால். எஸ், அந்த எத்தனால் அப்படிங்கறத வச்சுதான் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்கும். அதிகமான அளவு அப்படிங்கறத போட்டு ஆளை கொண்டுறாங்க. எத்தனாலோட அளவு அப்படிங்கறது வந்து எத்தனால்ன்றது பெட்ரோல்ல இருந்து எடுக்கிறாங்க. அப்படிதானே? எத்தனால் வந்து பெட்ரோல்ல இருந்து செப்பரேட் ஆகும். இப்ப எத்தனால் வச்சு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜில கன்வர்ஷன் நடக்குதுல்ல. எத்தனால வச்சு வந்து பாத்தீங்கன்னா வண்டிகள்லாம் என்னமா பயோ எத்தனால், அந்த மாதிரி பயோ எத்தனால் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சோ முக்கியமானது இப்ப எந்த ஊர்ல சார் நடந்திருக்கு? மகாராஷ்டிராவோட கேபிட்டல் சிட்டி எது? மும்பை. மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் யாரு? தேவேந்திர பட்னாவிஸ். அங்க எத்தனை துணை முதலமைச்சர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. தேவேந்திர பட்னாவிஸ் எந்த கட்சி? பிஜேபி. சோ இப்ப ரீசெண்டா ஒரு விமன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சார்ஜ் எடுத்துட்டாங்க, சுனேத்ரா பவார். அந்த சுனேத்ரா பவார்ன்றவங்க யாரோட? அஜித் பவாரோட மிஸ்ஸஸ். ஏன் அஜித் பவார் இல்ல? ஏர் கிராஸ்.
அந்த ஏர்கிராஸ் அப்படிங்கறதுல அந்த விபத்துல அவர் இறந்துட்டாரு. எந்த கட்சி? பிஜேபியா? நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, தேசியவாத காங்கிரஸ். நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி தேசியவாத காங்கிரஸ். படிக்கிறீங்களா? பள்ளி மாணவிகளுக்கு 3 நாட்கள் மாதவிடாய் விடுப்பு எந்த மாநிலம்? கேரளா. கேரளாவோட முதலமைச்சர் யாரு? சதீசன். யாருங்க? சதீசன் அவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. கேரளாவோட ஆளுநர் யாரு? ஆர்லேக்கர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து முக்கியமானது அப்படிங்கறத பாத்துக்க. இன்னைக்கு பேப்பர் அப்படிங்கறது நமக்கு இருங்க ஒரு செகண்ட், நான் நம்முடைய இது வந்துருச்சான்னு பாத்துக்கிறேன். இது சிரமமா இருக்கு ஹார்ட் காப்பியை வச்சு நடத்துறது. பேப்பர் ரீச் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் வச்சுக்கலாம். ஏன்னா வாட் இஸ் வாட் படிச்சுட்டு போயிடக்கூடாது. எல்லாத்தையும் டோட்டலா நல்லா சப்ஜெக்ட் நாலேஜை நல்லா வளர்த்துக்கிறேங்க. நல்லா இண்டிவிஜுவலா படிங்க. இது சாட்டர்டே சண்டேன்றால பேப்பர் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. வந்துருச்சா? 30ஆம் தேதி இன்னும் வரல, 21ஆம் தேதி தான் வந்திருக்கு. இன்னும் வந்துருச்சு. நீங்க இல்ல தானே? 29 தான் இருக்கு. சரி வேற என்ன? இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல மேகதாது அணை பத்தி கிளாஸ் கட் ஆயிடுச்சாப்பா? கிளாஸ் கட் ஆயிடுச்சு. மேகதாது அணை எப்படி சொல்றது? எந்த மாநிலம் பார்த்தோம்? கர்நாடகா. ஆல்ரெடி என்ன மாநிலம், என்ன அணை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்? கபினி அணை எப்படி சொல்றது? கர்நாடகா எந்த ஆற்றின் குறுக்கே? காவிரியின் குறுக்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. தென்னாட்டு கங்கை என்று அழைக்கப்படுவது யாரு? காவேரி அப்படிங்கிறது. ஆக்சுவலா வந்து தென்னிந்தியாவில் மிக நீளமான ஆறு இது கோதாவரி. தென்னிந்தியாவில் மிக நீளமான ஆறு எதுப்பா? கோதாவரி. ஸ்கிரீன் வந்து ரீச் ஆகுதா? ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வருதா? ஸ்கிரீன் வரல. சரி அப்படியே கத்துக்கலாம். சோ முக்கியமானது அப்படிங்கிறது கோதாவரிங்கிறது தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. மேகதாது இப்ப எந்த ஸ்டேட்டுக்கு? கர்நாடகா அண்டு தமிழ்நாடு. கர்நாடகா அண்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது முக்கியமானது 2 இருக்குல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்நாடகா அண்டு தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த நதிநீர் உடன்படிக்கை எந்த வருஷம் உருவாச்சு? 1996ல உருவாச்சு. 1996ல உருவாச்சு. சிந்து நதிநீர் உடன்படிக்கை பாருங்க. அறம் உணர்த்துவதே கல்வி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அறம் உணர்த்துவது தான் கல்வியா? சும்மா மனப்பாடம் பண்ண வைக்கிறது இல்ல, டாக்டர் ஆக்குறது, இன்ஜினியர் ஆக்குறது இல்ல. தம்பி மணிகண்டன் இங்கே கேளுப்பா, என்ன வேணும் சொல்லுப்பா. கபினி அணை. அறம் உணர்த்துவதே கல்வின்னு சொல்றாங்க. பாரத தேசத்தில் மாணவர்களின் பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு வியக்கத்தக்க வகையில் சிறப்பாக இருக்கிறது. பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் என்ற பேதம் இல்லாமல் அவர்களின் உழைப்பு நாளைய தேசத்துக்கான தன்னம்பிக்கை தருகிறது, நம்பிக்கை தருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. நீதிக்கான மல்யுத்தம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. என்னங்க நீதிக்கான மல்யுத்தம்? சர்வதேச விளையாட்டு மைதானங்களில் இந்தியாவுக்கு பெருமை தேடித்தரும் விளையாட்டு வீரர்களின் மீது தங்களது ஆதிக்கத்தை அரசியல்வாதிகள் நிலைநாட்ட முற்படுவதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதாவது விளையாட்டுல அரசியல் தலையீடு இருக்கு. இதெல்லாம் மெயின்ஸ்ல உங்களுக்கு கட்டுரை எழுத சொல்றாங்கன்னா நீங்க எழுதணும். இந்த மாதிரி கட்டுரைகள்லாம் படிக்கணும். சோ விளையாட்டுல அரசியல் தலையீடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சோ நம்மளுடைய பதக்கம் அப்படிங்கிறது அல்லது நம்முடைய விளையாட்டு அப்படிங்கிற சாதனை அப்படிங்கிறது தடைபடுமா தடைபடாத? அதுல டெமோக்ராட்டிக் இருக்கணும். டெமோக்ராட்டிக் இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். முதல்வர் விஜய் அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நிர்மல்குமார் எந்த துறைக்கான அமைச்சர்? மின்சாரத்துறை அமைச்சர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகள்ல எழுதி வச்சுங்க. 1.52 லட்சம் பேர் இது வரைக்கும் சேர்ந்திருக்காங்க. 1.52 லட்சம் நியூ அட்மிஷன் அப்படிங்கறது ஆயிடுக்கு. நியூ அட்மிஷன் இன் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் 1.52 லட்சம். யாருங்க எஜுகேஷன் மினிஸ்டர்? நல்லா பேசுங்க. ரொம்ப முக்கியமானது. தமிழகத்துல 40 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றமா? தமிழகத்துல 40 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான நியூஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். எதையுமே விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சுக்கணும். ஆனா போட்டித் தேர்வுகளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நீட் வினாத்தாள் அப்படிங்கறது கசிவு அப்படி சொல்லி பார்த்தோம், எழுதி வச்சுங்க. அடுத்து யாரு சார்? இன்னைக்கு ஒரு நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி பேசிட்டோம்ல. டிஜிபி யாரு? நல்லா பேசுங்க. மகேஷ்குமார் அகர்வால். அதே போல எழுதி வச்சுங்க. இந்திய கடற்படைக்கு நேவல் அப்படிங்கிறது நேவல் போஸ்டுக்கு
சோ நேவல் அப்படிங்கிற கடற்படை, நேவிக்கு. சோ நேவிக்கு யாரு சார் புதிய தலைவர்? துணை தளபதி அப்படிங்கிறது அஜய் கோச்சார். துணை தளபதி அப்படிங்கிறது அஜய் கோச்சார் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அஜய் கோச்சார். அஜய் கோச்சார் அப்படிங்கிறது. சரி, யாரு வந்து அட்மிரல்? தினேஷ்குமார் திரிபாதி. தினேஷ்குமார் திரிபாதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நமக்கு அட்மிரல், அதாவது தளபதி, கடற்படை தளபதி. சரி, எது வந்து கடற்படை தினம் எப்ப? டிசம்பர் 4. கடற்படை தினம் எப்ப? டிசம்பர் 4. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், அசோசியேட் பண்ணி படிச்சுக்கணும். டிசம்பர் 4 என்ன தினம்? கடற்படை தினம். யாரு கடற்படை அதிகாரி? தினேஷ்குமார் திரிவேதி. யாரு துணை தளபதி? அஜய் கோச்சார். அடுத்து பாருங்களேன், 500 ரூபாய் நோட்டு. 500 ரூபாய், 500 rupees அந்த நோட்டு, அதோட சர்க்குலேஷன், புழக்கம் எவ்வளவு உயர்ந்திருக்கான்? 11.2% உயர்ந்திருக்கான். இது எக்கனாமிக்ஸ்ல கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ் 11.2% உயர்ந்திருக்கு. 11.2% உயர்ந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எந்த ரூபாய் நோட்டு? 500 ரூபாய் நோட்டு. யாரு சர்க்குலேட் பண்ணுவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த வருஷம் உருவாச்சு? 1935. 1935 உருவாச்சு. எப்போ அது நேஷனலைஸ்ட் ஆச்சு? 1949. சரியா, நேஷனலைஸ்ட் ஆச்சு. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் எப்ப? 1949. எந்த கமிட்டி அதை பரிந்துரை செஞ்சிச்சு? ஹில்டன் யங் கமிட்டி. ஹில்டன் யங் ஆர் யூங் கமிட்டி அப்படிங்கிற. முதல் கவர்னர் யாரு? ஆஸ்பரின் ஸ்மித். எந்த ஊரு? ஆஸ்திரேலியா. இந்தியா சார்பா முதல் நபர் யாரு? சிடி தேஷ்முக். அவர் எதை ரெக்கமெண்ட் பண்ணாரு? LIC. இப்ப யாரு ஆர்பிஐயோட கவர்னர்? சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 500 ரூபாய் நோட்டோட புழக்கம் 11.5% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி 11.2% உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது. உலகில் மிக உயரமான இடத்தில் வாழும் யானைகள் அப்படின்னு கேட்டா அருணாச்சல் பிரதேசம். உலகில உயரமான இடத்துல வாழும் யானைகள் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து அருணாச்சல் பிரதேஷ் சொல்றாங்க. அருணாச்சல் பிரதேசத்தோட கேபிட்டல் சிட்டி எது? இட்டாநகர். நல்லா பேசுங்க. அருணாச்சல் பிரதேசத்தோட அதமாக இருக்கிறது இட்டாநகர் அப்படி சொல்லி சொல்லுவோம். யானைகள் பாதுகாப்பு சட்டம் எப்ப? 1983. இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அன்பு வைத்துள்ளது இந்தியா. பெஞ்சமின் நெதன்யாகு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. பெஞ்சமின் நெதன்யாகு யாரு? இஸ்ரேலோட பிரதமர். கருப்பு பட்டியல்ல எந்த நாடுகள்? இஸ்ரேலோ ரஷ்யாவோ? யாரோட கருப்பு பட்டியல்ல? ஐநாவோட கருப்பு பட்டியல். ஐநா சபையோட கருப்பு பட்டியல்ல எழுதி வச்சுக்க. பபேசியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ். பபேசியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ். சோ இது யாருக்கு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிங்கங்களுக்கு. ஆசியாட்டிக் லைன் அப்படின்னு இருக்குல்ல, ஆசிய சிங்கங்கள் அப்படிங்கிறது எந்த காட்டுல அதிகமா? குஜராத்ல கிற்காடுகள். இப்ப குதிரைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நோய் பரவச்சுல, கிளாண்டஸ் அப்படிங்கிற ஒரு நோய். இப்ப பபேசியாங்கிற நோய் யாருக்கு? லைன், ஆசியாட்டிக் லைன். எந்த ஊர்ல? இப்ப புதிய ஒரு கட்சியை உருவாக்குனாங்க. அது பாப்புலர் ஆச்சுல. என்ன கட்சி? கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆமாதானே? காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கறது ஒண்ணு உருவாச்சு. இதெல்லாம் அவேர்னஸ்க்காக சொல்றோம். இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்க கிளியரா எடுத்துக்கணும். ராஜஸ்தானை வீழ்த்தியது குஜராத். அப்ப யாருக்கு சார் ஃபைனல் அப்படின்னு கேட்டா குஜராத் வெர்சஸ் ஆர்சிபி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ சூரிய வம்சி அவர் தான். சோ 23 அந்தமாக இருக்கக்கூடிய இதுல 1000 ரன் கடந்திருக்காரு. யங்ஸ்டர் 23 டோர்னமெண்ட்ஸ்ல 1000 ரன்களை கடந்த முதல் இளம் வீரர் அப்படிங்கறத அடைஞ்சிருக்காரு. யாருப்பா? சூரிய வம்சி அப்படிங்கிறவர் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு உள்ள வந்துட்டாரு. அதே மாதிரி பிரக்யானந்தா எந்த விளையாட்டு அப்படியே நல்லா பேசுங்க. செஸ். அவங்களுடைய சிஸ்டர் வைசாலி, அவங்களும் செஸ். குகேஷ் செஸ். நேத்து ஒரு பேர் பார்த்தோம், திவ்யா தானே? திவ்யா அப்படிங்கிறவங்க எது? செஸ். கொடேரி ஹம்பி செஸ். அஷ்மிதா பேட்மிண்டன்.
அஷ்மிதா பேட்மிண்டன் அப்படி சொல்லி பார்த்தோம் இல்லையா? யானிக் சின்னர் டென்னிஸ். யானிக் சின்னர் எந்த ஊரு? இத்தாலி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமானது. தமிழகத்துக்கு பிரத்யேக விளையாட்டு கொள்கை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருப்பா? ஆதவ் அர்ஜுனா யாரு? அப்படி சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. கவுஃப் அப்படிங்கிறவங்க எந்த ஊரு? கவுஃப் யுஎஸ்ஏ. கவுஃப் எந்த ஊரு? யுஎஸ்ஏ. சபலங்கா பெலாரஸ். சபலங்கா எந்த ஊரு? பெலாரஸ். ஆண்ட்ரீவா சும்மா ட்ரை பண்ணு. ஆண்ட்ரீவா நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். உங்க நோட்டுக்குள்ள இருக்கு, எழுதுங்க. சோ ஞாபகம் வச்சுங்க. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி அப்படிங்கறதுல கொக்கோ கைஃப் அப்படிங்கிறவங்க, அரினா சபலன்கா, அதே மாதிரி ஆண்ட்ரீனா உள்ளிட்டோர் அப்படின்றவங்க முன்னேறி இருக்கிறாங்க. உங்க நோட்டுக்குள்ள இருக்க படிச்சுவாங்க. சரியா? சோ அடுத்து என்ன சார் முக்கியமானது? ஐநாவோட கருப்பு பட்டியல்ல முதல் முறையாக யார் வந்திருக்கா? இஸ்ரேலோட ரஷ்யாவோட படைகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சோ லெபனான்ல நாளொன்றுக்கு எத்தனை குழந்தைங்க? 11 குழந்தைங்க. எத்தனை குழந்தைங்க? 11 குழந்தைங்க. ஈரானோட அதிபர் யாருப்பா? மசூத் பெசஸ்கியான். ஈரானோட தலைமை மதகுரு முஸ்தபா கமேனி. ஈரானோட கேபிட்டல் சிட்டி டெஹ்ரான். ஈரான்ல என்ன நீரிணை அப்படிங்கிறது வந்து ஹோர்மோஸ். இந்த ஹோர்மோஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும், எழுதி வச்சுக்க. ரிசர்வ் வங்கியோட தற்போதைய இருப்பு நிலை எவ்வளவு சார் அமௌண்ட் அவங்க கையில வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 91.97 லட்சம் கோடியா. 91.97 லட்சம் கோடி. மெயின்ஸுக்கு முக்கியம், இன்டர்வியூக்கு முக்கியம், குறிப்பாக பிரிலிம்ஸுக்கு முக்கியம். எக்கனாமிக்ஸ்ங்கிற சாப்டர். இருப்பு எவ்வளவு சார்? ஸ்டாக் எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னா 91.97 லட்சம் கோடி. ஆன்லைன் எழுதியாச்சா? 91.97 லட்சம் கோடி. சோ இது 2025 இந்த நிதியாண்டுல. இது முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறது நம்ம பார்த்து முடிக்க போறோம். சோ அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒவ்வொரு ஸ்டேட்டா பார்த்துட்டோம். ஸ்டேட் பார்த்தாச்சு, யூனியன் டெரிட்டோரிஸ் பார்த்தாச்சா? ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டோரிஸ் ஃபுல்லா பார்த்துட்டோம். சோ அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டு இருக்கோம். சென்னை பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம். கோயம்புத்தூர் பார்த்துட்டோமா? மதுரை பார்த்துட்டோமா? திருச்சிராப்பள்ளி பார்த்துட்டோமா? கன்னியாகுமரி பார்த்துட்டோமா? திருநெல்வேலி பார்த்துட்டோமா? தூத்துக்குடி பார்த்துட்டோமா? தென்காசி பார்த்துட்டோமா? இன்னைக்கு என்ன பார்க்கணும்? பக்கத்துல விருதுநகர். பக்கத்துல யார் இருக்கா? விருதுநகர் அப்படிங்கறத பார்க்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சர் யாருப்பா? விஸ்வநாதன். மாண்புமிகு அமைச்சர் விஸ்வநாதன். அரசு கல்லூரிகளில் இளநிலை விண்ணப்ப பதிவு விடுபட்ட மாணவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. ஜூன் 1 இருந்து நீங்க அப்ளை பண்ணலாமா? யாராவது விடுபட்டு இருந்தீங்கன்னா ஜூன் 1 இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 14 மாவட்டங்கள்ல கலத்த மழை பெய்யும்ன்றா சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது வழக்கத்தை விட எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வழக்கத்தை விட கம்மியா இருக்கும். தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் இருக்கும்? ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் டு டிசம்பர். அக்டோபர் டு டிசம்பர். ஒரு 1 மினிட் பாருங்க. கரெக்டா 10:20 மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 மினிட் பாருங்க. எழுதுனதை பாருங்க. இன்னைக்கு நடத்தினதை பாருங்க. சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கறது சந்தியா அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேற்றைய தினம் என்ன நடத்தணுமோ அதை ஃபுல்லா ரீகால் பண்ணாங்க. அடுத்த செஷன் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜிகே அப்டேட் பண்ணிட்டேன். ஜிகே அப்டேட் அப்படிங்கறது பண்ணியாச்சு. சோ அடுத்த செஷன் அப்படிங்கறது நமக்கு டிஸ்ட்ரிக்ட் படிக்க போறோம். டிஸ்ட்ரிக்ட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த செஷன் நம்ம இந்தியன் பாலிட்டி படிக்க போறோம். சோ பாலிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ். பாலிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்னது? மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கறது படிக்க போறோம். சோ நாளைக்கு உங்களுக்கு மே மந்தோட ஃபுல் டெஸ்ட்டுங்க. கரண்ட் அஃபேர்ஸோட ஃபுல் டெஸ்ட். மே மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் டெஸ்ட். மண்டே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியோட இதுவரைக்கும் நடத்துனது ரிவிஷன் டெஸ்ட். பாலிட்டி புரியுதா? பாலிட்டிங்கிறது ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு நிமிஷம் பாருங்க, நடத்துனதை பாருங்க. ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்காமா? ஓகே சார் அந்த பிளாக் லிஸ்ட் மட்டும் ஒரு தடவை சொல்றீங்களா சார்?